ஹாய் ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அசோக்குங்க. நீங்கள் பார்த்துக்கிற ஹார்ட்லெஸ் மெஸ்ஸு. இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்தவரை நமக்கான பிரைமரி கோல் 2 இருக்குது, அண்ட் செகண்டரி கோல் 1. டெர்ஷரியாக நம்மளோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கோல் அது வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 மந்த்ஸ்க்கான கோல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் மணி. எப்படி மணி ஏன் பண்ணுறது, எப்படி ஃபிட்னஸ் ஏன் பண்ணுறது. மணி கூட நீங்கள் எந்த வேலை பார்த்து கூட ஏன் பண்ணிக்கலாம். அந்த ஃபிட்னஸ்ஸு, நியூட்ரிஷன், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி எல்லாமே நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாலோ பண்ண நமக்கான ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளோட ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னோட அப்லோட் பண்ணி ஜஸ்ட் டே. அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. உங்களுக்கு ஒரு லைக் கூட என்னோட மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்க்குற ஒரு ஆள் கூட நான் உண்மையாக இருக்கும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு போயிட்டு அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்கு ஃபேஸ்னால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 months முன்னாடி எனக்கு எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம் அந்த பேப்பர் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு மாதிரி நம்ம பாடியிலே பண்ணி பார்ப்போம். About my bulked phase within 2 months. ஒரு விஷயம் பண்ணாமல் ஒரு 1 or 2 months வந்து நான் சும்மாவே இருந்தேன் அப்படின்னா என் பாடி எந்த அளவுக்கு ஆகும், இது ஒரு செரண்டரி லைஃப்பில் போனால் இந்த மாதிரி ஆகும். ஏன்னா நான் எப்போதுமே ஜிம் போயிட்டு இருப்பேன்னா எனக்கு தெரியாது. இன்கேஸ் நான் இப்போ காலேஜ் முடிக்கிறேன், ஜாப் போகிறேன், அப்படி என்னால் போக முடியாட்டி நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு ரிசர்ச் பண்ண போனால் எனக்கு ஒரு ஷாக்கிங்காக ரிசல்ட் இருந்துச்சு. என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 to 10 kgs வந்து போட்டுட்டேன். நான் என்னோட மெயின்டெனன்ஸ் வந்து நான் 70 kg இருந்தேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் டே. ஸோ பேக்கான எக்ஸசைஸ் ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரியல் பெல்ட்டுக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதோட இந்த நாள் முடிச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் அடுக்கிறது கன்சிஸ்டண்டாக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விங்கர் போயிட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுந்திரிச்சு 5 to 6 வரை அவர் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 6 to 7 நான் ஜிம் வந்துட்டேன். ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 7 to 7:30 7 to 8 தான் என்னோடய எக்ஸசைஸ் பண்ணி பண்ணுவேன். அது அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்து நான் டைம் வேரி ஆகும். 45 to 1 hour சொல்லுவேன். அந்த டைமுக்குள்ள நான் பண்ணேன். அதுக்கப்புறம் 8 to 8:30 குளிச்சுட்டு கிளம்பி சாப்பிட்டு 8:30 to 9 என் காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போயிட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு திருப்பி ரொட்டீன் முடிஞ்சு ஈவினிங் 5:30 வருவேன். 5:30 வந்துட்டு திருப்பி குளிச்சுட்டு கிளம்பி டியூட்டி போயிட்டேன். எனக்கு வந்து டியூட்டி போயிட்டேன் 6 to 6 டியூட்டி, 12 hours of டியூட்டி. ஸோ அந்த டியூட்டியை நான் பார்த்துக்கிட்டு கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால என்னோட பாடி ரொம்ப டயர்ட் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கோர்ஸ் பெயிட்டிங் வச்சுருக்கேன், டயட் பிளான் எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட தேசம் நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான 10 kgs. அந்த 10 kgs வந்து நம்ம ஒரு 20 to 30 reps போடலாம். ஏன் அப்படின்னா நம்ம பம்பும் ரெட்ரோவும் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலீவாக நம்ம சாஃப்டாக தூக்கணும். ஏதோ ஒரு பெரிய வெயிட் தூக்குற மாதிரி தூக்கணும். லைட்டாக இருக்கணும், இப்படி தூக்கக்கூடாது. அதுதான் ஸ்ட்ரெச் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணணும் மசில். இப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். வார்ம்ஸ் முடிச்சுட்டு ஆக்சுவல் போயாச்சு. ஆக்சுவல் இருக்க போது இந்த வெயிட் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து 20 kg உள்ள தான் போகுது. இதுதான் பே பண்ணுறோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் புல்டவுன்ஸு. இதில் வந்து நம்ம வெயிட் வந்து எப்போதுமே ஒரு 30 கேஜிஸ் கூட வச்சுருக்கோம். 30 to 40. நான் இப்போ 30 செட் பண்ணுறேன். இப்போ 35 வெயிட் வச்சுருக்கோம். நம்மளோட வெயிட் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் எந்த அளவுக்கு இது பண்ணால் ஒரு பில்டர்ஸ் போட முடியுது எந்த வெயிட்டில், அதான் நம்மளோட ஆக்சுவல் வெயிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டை குறைச்சாச்சு. நம்மளோட வெயிட் வந்து 20 15 வச்சாச்சு. இப்போ தான் நம்மளோட போஸ்டரும் கரெக்டாக பண்ணுவோம். நம்ம வெயிட் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வெயிட் வந்து நம்மளோட ஆக்சுவல் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அப்பர் பேக்கோட வெயிட்லேருந்து பாதி வைக்கணும். நான் 35 போட்டு நம்ம 15 வச்சேன். ஸோ என்னோட போஸ்டரும் கரெக்டாக இருந்துச்சு, என்னோட ஃபார்மும் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரியல் டெல்த்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நேற்று என்னோட ஜெஸ்டில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பேக் போடும்போது என்னோட ரியல் டெல்த்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் என்னோட பேக் டேஸ் நான் ரியல் டெல்த்துக்கு மூவ் ஆன போகிறேன். ரியல் டெல்ட்டுக்கு எப்போதுமே நம்ம ஃபேஸ் புல் ஓவர் தான் நம்ம ட்ரை பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி ரோப் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபேஸ் கிட்ட வரணும். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் என்னோடய வெயிட்டை குறைச்சிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு இனிஷியலாக ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 5 கேஜிஸ் இருக்கலாம். ஆல்ரெடி போட்டிருக்கேன், இல்லை எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா 10 to 15 கேஜில் போடலாம். நான் இப்போ 10ல் ஆரம்பிக்கிறேன். எப்போதுமே பார்ஷியல் ரிப்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பார்ஷியல் ரிப்பில் தான் உங்களுக்கு ஒரு இது மசில் ஃபோக்கஸ் டெவலப்மெண்ட்டே இருக்கும். சீட் பண்ணிட்டு ரியல் டெல்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. கால் நடுவில் இந்த நம்ம வீடியோ ரெண்டு இருந்துச்சு. ஒரு பம்ப் பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாவப்பு இல்லைன்னா ஃபினிஷிங் செட்னு சொல்லலாம். இந்த கடலைக்கட்டை வச்சுன்னு சொல்லலாம். ஒரு ரிலீவ் கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பம்ப் பார்த்துக்கலாம். அண்ட் பாய் கைஸ், இதோட நம்ம வீடியோ போக முடியுது. டேக் கேர், லவ் யூ ஆல். என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான்
என்னோட சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆக முடியும். நிறைய எக்ஸசைஸ் நிறைய இதை பற்றிலாம் இன்னும் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் என்னோடய வீடியோ செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக இருப்பாங்க. பாய், டேக் கேர்.